வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான், புது குழம்பு. இதுக்கு பேர் வந்து சோம்பேறி குழம்புன்னு சொல்கிறாங்க. எனக்கே தெரியாது. யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது சோம்பேறி குழம்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஒய்ஃப் காட்டினாங்க. சரி, பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, எப்படின்னு செஞ்சு பாரு. ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளான குழம்பு. அதுக்கு பேர் தான் சோம்பேறி குழம்பு. குழம்பு பேர் தான் சோம்பேறி. ஆனால் என் ஒய்ஃப் சோம்பேறி கிடையாது. அவங்க வந்து வேலைன்னா புலி மாதிரி இறங்கிடுவாங்க. அதுக்கு வந்து சைடிஷாக வந்து நம்ம பீட்ரூட் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் கீரை பொரியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தயிர் வச்சுருக்கோம். அப்புறம் அப்பளம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நம்ம சோம்பேறி குழம்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிம்பிளாக வைக்கிற குழம்பு தான் என்றைக்குமே சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து முட்டையும் போட்டுக்கலாமா? நான் சொன்னேன், முட்டை போட்டிருக்க, முட்டை குழம்பு நினச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் கிடையாது, இது சோம்பேறி குழம்பு, அதில் முட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சுட சுட இருக்குது சோம்பேறி குழம்பு. உருளைக்கிழங்கு தானே, நல்லாயிருக்கு. உருளைக்கிழங்குலாம் போட்டு அருமையாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சோம்பேறி குழம்புல போட்ட முட்டை சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. நல்லா தான் இருக்குது சோம்பேறி குழம்பு. அப்போ வருஷத்தில் 365 நாள் 365 குழம்பு போட்டுடலாமா? பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டு டிஷ்ஷு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வடக்க போயிடுவோம், அப்புறம் கேரளா போயிடுவோம், அப்புறம் ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்கலாம். அடிவ சொல்கிறாள்ல, என்னையா எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, வடை, பொங்கல்.
புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிடுங்கயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். இதுக்கு தயிர் ஊற்றிடலாம். அதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு சோறு வச்சுட்டு என்னத்தை விட தயிர்னா தயிர் தான். தயிரில் முதல்ல உப்பு போட்டியில் கரெக்டாக இருக்கும். நம்ம டெய்லி ஒரு கப்பு தயிர் வச்சு சுற்றுறா நல்லா இருக்கும். அது ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னார், என்ன சாப்பாடு நீங்கள் விட்டியே போட்டாலும் அதில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும்னு சொன்னார். இனிமேல் தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஃபினிஷிங் தயிர் சூப்பராக இருக்குது. சரியா? அவர் சொன்னது நான் இனிமேல் தான் கடைப்பிடிக்க போகிறேன். கடைப்பிடிக்கலடி, தொடர்ந்து பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் மக்கள் தான் உனக்கு. அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கூலிங்காக நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிடக்கூடாது, ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் நம்ம சில்லுன்னு எதுவுமே இனிமேல் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்க போகிறதில்ல, நார்மல் வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி சோம்பேறி குழம்பு செம்மையாக இருந்துச்சு. அந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிரிப்பு தான் வருது. உண்மையிலேயே குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பொரியலும் 3 வகை பொரியல் செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் ஃபினிஷிங் தயிர் அட்டகாசமாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.